நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். ராஜேஷ், தொடர்ந்து இந்த மாநாடானது எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கு? இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? இதில் எந்தெந்த தலைவர்கள்லாம் கலந்து கொள்ள இருக்காங்க? இந்த மாநாடு ஒரு முக்கியமான மாநாடு. நான் முன்பே குறிப்பிட்டது போல இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட மாநாடாக இருந்தாலும் இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடாகவும் பார்க்கப்படுகின்றது. காரணம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழக வருகையை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களது கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன், அதே போல பாஜகவினுடைய இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் சந்திக்கின்றார்கள். விமான நிலையத்திலும் சில பேர் சந்தித்தார்கள். இதன் பிறகு மாநாட்டு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த திடலிலும் பல பேர் சந்திக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே, அதாவது பீகார் தேர்தல் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது தமிழ்நாட்டினுடைய அந்த தேர்தல் என்பது இந்திய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாக மாறி இருக்கின்றது. காரணம், மற்ற மாநிலங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜக சில மாநிலங்களில் நேரடியாகவே ஆட்சியில் இருக்கிறது, சில மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது, சில இடங்களில் எதிர்கட்சியாக இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்கட்சியாக கூட மாற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இந்த முறை கட்டாயம் இரட்டை இலக்கங்களில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும், அந்த அளவுக்கு பாஜகவினுடைய வெற்றி இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய எண்ணமாக இருக்கின்றது. எனவே நாடு முழுவதும் ஒரு 6-7 மாநிலங்களில் அடுத்தடுத்து தேர்தல் வர இருந்தாலும் கூட பாஜகவினுடைய அந்த எதிர்பார்ப்பு, பாஜகவினுடைய நோக்கம் என்பது பார்வை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை நோக்கிதான் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் பலமாக கால் பதிப்பதற்கான வேலையில ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகையின் மூலமாக பாஜகவிற்கு இது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 9 கோடி விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தின் 21வது தவணையான ரூபாய் 18,000 கோடியை விடுவிக்க இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து இதனை தொடங்கி வைப்பதும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், குறிப்பாக இயற்கை விவசாயம், தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச இருக்கின்றார். 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டார். கோவை விமான நிலையத்திலே வந்து இறங்கிய அவருக்கு பாஜக சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கார் மூலமாக மெதுவாக பயணித்து அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய, மாநாடு நடைபெறக்கூடிய கொடிசியா மைதானத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். நாம் திரையிலே பார்க்கிறோம், ஏராளமான பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் அவருக்கு திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். கைகளில் இருக்கக்கூடிய மலர்களை தூவி அவரை அன்போடு வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி சிரித்த முகத்தோடு கைகளை அசைத்தபடி தங்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு அவர் மகிழ்ச்சியாக கையசைத்தவாறே கொடிசியா மைதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.